எம்ஜிஆரை யார் சுட்டார், எதற்காக சுட்டார் என்று தெரியுமா உங்களுக்கு? 1967ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மாலை 5 மணியளவில் எம்ஜிஆர் வீட்டிலேயே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. எம்ஜிஆர் தனது சக நடிகர் எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்டார். பிறகு அதே துப்பாக்கியால் தனது நெற்றிப் பொட்டிலும் தோளிலும் 2 குண்டுகள் பாய இரத்த வெள்ளத்தில் மிதந்தார். இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இருவருமே உயிர் பிழைத்தனர். வழக்கு மன்றத்தில் வழக்கு நடந்தது. எதனால் சுடப்பட்டார் என்ற கேள்வி எழுந்தது. எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை சுட்டது நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு சில காரணங்கள் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டு இருவரும் இணைந்து நடித்த ஒரு படத்தில் இருவருக்கும் ஏற்பட்ட மோதல் ஒரு காரணமாக இருந்தது. இதை தவிர காமராஜரை கொல்ல சதி செய்யப்படுவதாகவும் எம்.ஆர். ராதா எழுதிய ஒரு கட்டுரை எம்ஜிஆரை மிகுந்த வேதனைக்குள்ளாயிருக்கு. எம்.ஆர். ராதாவை எம்ஜிஆர் வளரவிடாமல் கெடுத்தார் என்றெல்லாம் காரணம் சொல்லப்பட்டது. கடைசியில் எம்.ஆர். ராதா 5 ஆண்டு சிறைக்காவல் தண்டனைக்கு ஆளானார். இந்த சம்பவத்திற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு பேசுவதில் சிரமம் இருந்தது குறிப்பிடத்தக்கது.